அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகிக்கு சரமாரி வெட்டு விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை கத்தியால் சரமரியாக திமுக பிரமுகர் வெட்டிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. பாஜக நிர்வாகிக்கு சரமாரி வெட்டு விழுந்திருக்கிறது. அரசு நிலத்தை அபகரிக்க முயன்றதாக புகார் அளித்ததால் இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை கத்தியால் சரமரியாக வெட்டிய திமுக பிரமுகரால் அந்த தொடர்பான அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். அரசு நிலத்தை அபகரித்து விட்டதாக அதனை எதிர்த்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த காரணத்தினால் பாஜக நிர்வாகியை திமுக பிரமுகர் சரமாரியாக கத்தியில் வெட்டியிருக்கிறார். சென்னை திருமங்கலம் டிவி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் நெசவாளர் அணி மாவட்ட தலைவராக கடந்த 15 வருடங்களாக இருந்து வருகிறார். இவருடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்தை திமுக பிரமுகர் அங்கு இருக்கக்கூடிய நபர்களுடன் ஒன்றாக சேர்ந்து அதனை அபகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மணிகண்டன் என்பவர் காவல் நிலையத்திலும் சென்னை வேப்பையில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் திமுக பிரமுகர் ஆறுமுகத்துக்கு தெரிந்தவுடன் ஆத்திரமடைந்து இன்று காலை மணிகண்டன் வீட்டு வாசலில் விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து கொண்ட நேரத்தில் கையில் கத்தியுடன் மற்றும் உருட்டுக்கட்டையுடன் அவருடைய நண்பர்களுடன் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் மணிகண்டன் வீட்டு பக்கத்தில் வசிப்பவர்கள் அவரை தற்பொழுது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக திருமங்கலம் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி, முரளி கிருஷ்ணன்.